மறுமைக்காக வாழ்வோம். யாருடைய உள்ளம் இந்த உலக வாழ்வில் இருந்து மறுமைக்காக பயணிக்கிறதோ, யாருடைய உள்ளம் சொர்க்கத்தை நாடி இந்த உலகத்திலே வாழ்கிறதோ, யாருடைய உள்ளம் சொர்க்கத்தில் கிடைக்கும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடியும் அல்லாஹுவை பார்க்கக்கூடிய அந்த நிகழ்வை நாடியும் யாருடைய உள்ளம் இந்த உலகத்தில் பயணிக்கிறதோ, அவர்கள் இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் வெற்றி அடைவார்கள். இந்த உலகத்தை பார்த்தால் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவது எம்மில் பலருக்கு சிரமமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல் இறுதி காலம் வரும், அந்த காலத்திலே இந்த தீனை பின்பற்றுவது நெருப்பை கையில் வைத்திருப்பதை போல். ஆம், ஹலால் ஹராமை பேணுவதெல்லாம், அல்லாஹுடைய மார்க்கம் எமக்கு விதித்த சட்டங்களையும் வரைமுறைகளையும் செயல்படுத்துவதெல்லாம் எம்மில் பெரும்பாலான மக்களுக்கு சிரமமான ஒன்றாக காட்சியளிக்கிறது.